கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா 54 அதிகாரம் 13 உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். அன்பான தேவஜனமே, ஆண்டவராகிய கர்த்தர் இந்த இடத்துல சொல்லியிருக்கிற வார்த்தை என்னவென்றால், நாம் ஆண்டவராகிய கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழும் பொழுது கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். நாம் பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. நாம் கர்த்தரை ஆராதிக்கும் போது, அவருக்கு பிரியமாய் நடக்கும்போது, நம்மை பார்க்கிற நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்குள் இறங்க ஆரம்பிக்கும். அவர்கள் நம்மை போலவே உண்மையுள்ளவர்களாய், ஒழுக்கமுள்ளவர்களாய், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ்வார்கள். அவர்கள் கர்த்தராலே போதிக்கப்பட்டிருப்பார்கள். நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கும்போது நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அது மட்டுமல்ல, உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய இருதயத்திலே கர்த்தர் சமாதானத்தை தந்திருக்கிறார். ஆனால் நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே இன்னும் பெரிதான சமாதானம் உண்டாயிருக்கும். அன்பான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை நடத்துவார். பிள்ளைகளை கொண்டு அற்புதங்களை செய்வார். ஆண்டோடைய வருகை தாமதமானால் தலைமுறையாய் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அப்படியே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய குடும்பத்தை, தலைமுறைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.